கருத்து கணிப்புகள் மேல அது முறையா இருந்தா நல்ல நம்பிக்கை இருக்கும். நிறைய இடங்கள்ல கருத்து திணிப்பு தான் இருக்கு. அது திமுக கூட்டணி சார்பா நிறைய கருத்து திணிப்புகள் வந்திருக்கு. ஆனால் கருத்து கணிப்பை பத்தி நம்ம இப்ப பேச வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. 4ஆம் தேதி நிச்சயமா மக்களுடைய உண்மையான கருத்து கணிப்பு, மக்களுடைய உண்மையான எண்ணங்கள், அவங்களுடைய பிரதிபலிப்புகள், கடந்த 5 ஆண்டு காலத்தில் எவ்வளவு மோசமான முறையில் ஆட்சி நடந்தது என்பதை நம்ம 4ஆம் தேதி நிச்சயமாக தெரிந்து கொள்ளலாம். ஆனா ஆஃப்டர் போலிங் விஜய் நிச்சயமா தாக்கத்தை ஏற்படுத்துவார் அப்படின்னு அனைவராலும் பேசுகிற மூத்த பத்திரிகையாளர் பலரும் பேசுவாங்க. அரசியல் உங்க கேள்வி எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆஃப்டர் போலிங் அது எனக்கு வாய்ப்பே இல்லை. பிஃபோர் போலிங் ஏதாவது இருந்தாக்கிதான் பார்க்கணும். இருந்தாலும் மக்கள் ஒரு ஆட்சிக்கு எதிரான மனநிலையில் தான் நிறைய பேர் இருந்ததாக நானும் கேள்விப்படுறேன். அது அரசு அதிகாரிகள், அரசு ஊழியர்கள் மற்றும் பாமர மக்கள், வியாபாரிகள் மத்தியிலும் சரி, பெண்கள் மத்தியிலும் சரி, மிகப்பெரிய அந்த அரசு இருக்கக்கூடாது என்கிறதுல ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்திற்கு நிச்சயமா ஒரு மாற்றம். உங்க பார்வையில விஜய் எத்தனை தொகுதி ஜெயிப்பாருங்க? என்னுடைய பொறுத்தவரை விஜய் எந்த தொகுதியிலும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதா எனக்கு தெரியல. இல்ல, ஒருவேளை அதிகப்படியான தொகுதியில் ஜெயிச்சாருன்னா தொங்கு சட்டசபை ஏற்படும் பட்சத்துல தேசிய ஜனநாயக கூட்டணி விஜயனுடைய ஆதரவை கோருமா? நிச்சயமா அவரு அதிகப்படியான தொகுதியில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அதுக்கான பேச்சே இல்லை. ஆனா இன்னைக்கு கேஸ் விலை 970 ரூபாய் கூட்டி இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட எதிர்கட்சிகளுடைய குற்றச்சாட்டு. அதாவது உங்களுக்கு தான் தெரியும், உலக நாடுகள்ல இன்னைக்கு எவ்வளவு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை இருக்கு. பக்கத்து நாடுகள்ல கேஸே கிடைக்கிறது இல்லை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஈரான்ல குண்டு வீச்சு, இஸ்ரேல் குண்டு வீச்சு, பல பிரச்சனைகளுக்கு மத்தியிலையும் இந்தியாவுக்கு மட்டும்தான். ஏன்னா இந்தியா உலகத்துடைய நட்பு நாடு, எல்லா நாடுகளும் ஈரானுடைய நட்பு நாடு, எல்லா நாடு. நம்முடைய பிரைம் மினிஸ்டரும் அதே மாதிரி இன்னைக்கு உலக நாடுகள் தலைவர்களுடைய ஒரு நட்பு தலைவர்ல மிக சிறந்த தலைவர். திமுக தலைவர் அறிவாலயத்துல அமைச்சர்களை சந்திச்சதும் அடுத்த கவர்மெண்ட் கனெக்ட் பண்ற மாதிரி, அமைச்சரவை ரெடி பண்ற மாதிரி ஒரு இது ஓடிட்டு இருக்கு. தாவேக்காவும் ஒரு சைட்ல பாத்துக்கல, அவங்களுடைய கூட்டணி அமைதியா இருக்கு. நாங்க வெற்றி பெற போறோம், நாங்க அமைதியா இருக்கிறோம். அவர்கள் எதற்காக கூட்டம் போடுறாங்கிறது நமக்கு தெரியாதுல்ல. அதாவது இந்த கேஸ் விலை உயர்வு தேர்தல் முடிஞ்ச பிறகு பிஜேபி கவர்மெண்ட் கூட்டியிருக்காங்க அப்படிங்கிறதான் எப்பொழுதுமே பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டும் கேஸா இருந்தாலும் டீசல் பெட்ரோல் எதுவாக இருந்தாலும் நிச்சயமா மக்களுடைய நலன் கருதி எல்லா முடிவுகளையும் நிச்சயமா